வெல்கம் டு ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ். இன்னைக்கு நாம ஆந்திரா மிக்சர் தாங்க பண்ண போறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாங்க. வேர்க்கடலை 1/4 கப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க நமக்கு எடுக்கிறதுக்கு. இப்போ வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு வருதுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு இப்போ இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 போல் தோலோடு தட்டி போட்டிருக்கேன். இப்போ அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்போ தாங்க நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ முந்திரி கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ திராட்சை எடுத்துக்கலாம். அதையும் பொரிய வச்சுக்கலாங்க. இப்போ கார்ன்ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்களா ப்ளைன் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கலாம். பொரிஞ்சு வரும்போது நிறைய வரும் நமக்கு. அது பாருங்கள், கொஞ்சமாக போட்டு எந்த அளவுக்கு பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி 2-3 தடவை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். அது இப்போ அவுள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரௌன் கலர் அவுள் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கலாங்க. அதையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. இப்போ அதையும் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மிச்சருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. உப்பு காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.